குட் மார்னிங் டீம். நான் உங்க குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோதிகேர்ல சக்சஸ் ஆனவங்களோட தோத்தவங்க தான் அதிகம் அப்படின்ட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து ஃபீல்டு ஒர்க் போறப்ப ஷேர் பண்ணார். எங்க ஊர்ல எங்க வீட்டை சுத்தி நிறைய பேர் நீங்க சொன்னீங்கன்ட்டு நானும் சேரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர்கிட்ட கருத்து கணிப்புகள் நடத்தினேன். அதுல வந்த ரிசல்ட்டு, நீங்க என்னடான்னா நான் கார் வாங்கிட்டேன், டூர் போறேன் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆமாங்க, ஏன் தோக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொன்னேன். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் தோல்வியாளர்கள் இங்க தெரியுறாங்க அப்படின்ட்டு. இங்க ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. என்ன சிஸ்டம் அப்படின்னா, மோதிகேர்ல ஜாயின் பண்றோம். எதுக்காக? அங்கிருந்து வருமானம் வரணுங்கிறதுக்காக. அப்ப மோதிகேர் பொருட்களை வாங்கி பயன்படுத்தணுமா, பயன்படுத்தக்கூடாதா? மோதிகேர்ல நம்மளுக்கு தேவையான பொருள் மோதிகேர்ல இருக்குதுன்னா அதைத்தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அதுல இருந்தா கம்பெனி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, கமிஷன் பேஸ்ல வருமானத்தை கொடுக்குறாங்க. அப்ப ஒரு சமையல் எண்ணெய் மோதிகேர்ல இருக்குதுன்னா, மோதிகேர் சமையல் எண்ணெய் நான் வாங்கி பயன்படுத்தினா அந்த சமையல் எண்ணெய் எனக்கு வருமானத்தை ஈட்டி தரும். நான் வந்து மோதிகேர்ல இருக்க சமையல் எண்ணெய் வாங்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச கடையில வாங்குவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களாம் மோதிகேர் சமையல் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா தவறா? ரெண்டாவது விஷயம், இங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆன்லைன் மீட்டிங்ஸ் ஜூம்ல, யூடியூப்ல சரிங்களா நடத்துகிறோம். அதுபோல் ஹால் மீட்டிங்ஸ் நடத்துகிறோம். அங்கங்கே குட்டி குட்டி அவங்கவுங்க இடத்துலையே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் 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 டீமில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன இடம் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்டை பற்றி இந்த பிஸ்னஸை பற்றி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவோம். சரியா? அப்படி கூப்பிட்டோம் நீங்கள் நான் ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ண மாட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாட்டேன், ஆனால் எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னா எப்படி வரும்? அது போக மிகப்பெரிய தவறு என்னன்னா, கடனுக்கு பொருட்களை கொடுக்கறது, தம் பண்றது. சரியா? என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி தெரிஞ்சவங்க கூட கொடுத்துறது. அவங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கி வித்துட்டேன். வித்ததை 10 பேர்கிட்ட சொல்லி இன்னொரு 5,000 பேரை சேர்த்துருவேன். இந்த 10,000 திருப்பி வந்தாலும் நான் வாங்க முடியும். இந்த 10,000 வராது. ஐயோ ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு நான் புலம்ப ஆரம்பிப்பேன். என்னை நம்பி வந்தா ஒரு 5-6 பேரும் ஓஹோ ஒரு மாதிரியாத்தான் போகுது, இவனை இப்படி சொல்றானேன்ட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சு. சரியா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இங்க பண்றவங்க தான் இங்க வந்து தோத்து போறாங்க. சொல் பேச்சு கேளாமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாதிரி பண்ணுங்க அப்படின்னா இல்ல என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா உங்க மேல அக்கறையோட தான் சொல்றாங்களோ ஒழிய உங்களுக்கு அவங்க பாஸ் கிடையாது, உங்களுக்கு மேலதிகாரி அவங்க கிடையாது. நீங்க சக்சஸ் ஆனா அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும். சரியா? அப்ப உங்க சக்சஸ்ல தான் அவருடைய சக்சஸ் உங்களுக்கு மேல இருக்கவங்க உங்களை சேர்த்து விட்டவங்களுடைய சக்சஸ் இருக்குது அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு நல்ல வழி காமிப்பாரா, தப்பான வழி காமிப்பாரா? நல்ல வழி தான் காமிப்பாங்க. அதை புரிஞ்சு செய்யாதவங்க தோத்துடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இங்க மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகுறாங்க. இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நான் சொல்லலை, நான் பண்ணிட்டு இருக்கேன், ஜெயிச்சிருக்கேன், இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அதைத்தான் உங்களோட ஷேர் பண்றேன். அதனால தோல்வியாளர்கள் எல்லா துறையிலும் இருப்பாங்க. ஒரு தோல்வி ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த தோல்வி எல்லாருக்கும் ஆனது கிடையாது. எங்க தெருவில் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு 10 நாள்ல டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு வருஷத்துல டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த தெருவில் எவனும் கல்யாணம் முடிக்காம இருக்கானா? பைக்ல போறோம், 100 பைக் 1000 பைக் ரோட்ல போகுது, ஏதோ ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது, அப்ப எல்லா பைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருமா? அது கிடையாது. இது ஒரு வியாபாரம், இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். இங்க வெற்றியாளர்களும் இருப்பாங்க, தோல்வியாளர்களும் இருப்பாங்க. நீங்க வெற்றி அடையணுமா, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? வெற்றியாளர் என்ன பண்ணானோ அந்த வேலையை நம்ம பண்ணணும். அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரிங்களா? அதனால அந்த ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. நேரடியாகவும் பேசுவோம், ஆன்லைன்லையும் பேசுவோம். கேளுங்க. உங்க கூட இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம்.